ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மஞ்சமாலைக்கு அருள் நம்ம மாயாண்டிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, கூடிய சீக்கிரமே எல்லாரையும் நான் ஒன்று சேர்த்துறேன், கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த தீங்கும் வரவிடாமல் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம மாயாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாயாண்டியோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, ரெண்டு குடும்பமும் ஒன்றா இருக்கணும், தன்னோட தங்கச்சி பேச்சி சந்தோஷமாக இருக்கணும், பேச்சியோட பொண்ணு பூங்கொடி நம்ம வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இப்போது சாமி அருள் சொன்னதை நினச்சி எங்கள் மாயாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பென்னி இருந்துட்டு, என்னச்சியா முகத்தில் அம்பிட்டு சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, பின்னென்ன பென்னி, சந்தோஷம் இருக்காமல் இருக்குமா என்ன? ஏன்னா அந்த கருப்பனே நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொன்னப்பறம் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கும் பென்னி? உண்மையாகவே மனசு அப்படி குளிர்ந்து போச்சு பென்னி, மனசுக்கு அம்புட்டு திருப்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலசாமி கோயிலுக்கு நம்ம இப்படி சாமி கும்பிட்டதுமே இப்படி ஒரு நல்ல வார்த்தையை அந்த கடவுள் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விளக்கு பூஜை அது இதுன்னு எல்லா பூஜையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா, நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பாக பூங்கொடியும் அழகரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு பென்னி அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம செம்புலி இருந்துட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க ஜியா, கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும், நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, அழகரும் பூங்கொடியும் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படி சொல்லிட்டு 3 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எங்கள் மஞ்சமலைக்கு அருள் சொன்ன விஷயம் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லை. அதே சமயம் எங்கள் அந்த சுடலையோட ஒய்ஃப் ராசாத்தி இவங்க 2 பேரையுமே அடி செம்மையாக வச்சு வெளுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ராசாத்தி பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. அந்த சுடலை இருந்துட்டு, என்ன ராசாத்தி, உன்னை நம்மளை இப்படி போட்டு அடிச்சிட்டாரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படியெல்லாம் மச்சான் அடிப்பாருன்னு. ஐயோ, உன்னை மட்டுமா அடித்தாரு, என்னையும் தானே சேர்த்து அடித்தாரு, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எல்லாருக்கும் நல்ல நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு, ஏன் அந்த மாயாண்டி அவன் நம்மளோட எதிரி குடும்பம், அவனுக்கு நல்லது வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம 2 பேரையும் அண்ணன் போட்டு எப்படி அடிச்சது? இது உண்மையாகவே கருப்பு சாமி அடிச்சதா, இல்லை அண்ணனே ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சதானே எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படி சொல்லிட்டு இப்படி 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்க டைமில் அப்போ தான் இங்கே நம்ம மஞ்சமலை வராங்க. ஸோ மஞ்சமலையை பார்த்ததுமே இங்கே சுடலையும் ராசாத்தியும் எதுவுமே பேசுகிறதில்ல, அமைதியாகிடுறாங்க, பேசுகிறதவே நிப்பாட்டிடுறாங்க, பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. ஸோ ராசாத்தியோட முகத்தை பார்த்துட்டு மஞ்சமலை, என்ன ராசாத்தி, ஏன்தா உன் முகம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சுடலை முறைச்சி பார்க்குறாங்க. டேய் சுடலை, என்னடா நீயும் ஒரு மாதிரி பார்க்குற, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கேட்குறாங்க. ராசாத்தி இருந்துட்டு, அண்ணே என் கூட பேசாது போங்கண்ணே அப்படி சொல்லிட்டு, என்ன ராசாத்தி, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன எதுக்காக பேச வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணே, எல்லார் முன்னாடியும் அருள் என்னையும் அவரையும் போட்டு எப்படி அடிச்சிங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஜாட்டையால் பயங்கரமாக அடிச்சிங்க, இப்போ கூட எனக்கு அம்புட்டு வலி, ஆனால் அந்த மாயாண்டி குடும்பத்துக்கு நல்ல வார்த்தையாக சொல்கிறீங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, நீ சந்தோஷமாக இருப்ப, நீ நினைக்கிறத நான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நல்ல வார்த்தையாக சொல்லினேன், ஆனால் எங்கள் 2 பேரையும் எப்படி போட்டு அடித்து தெரியுமாண்ணே அப்படி சொல்லிட்டு ராசாத்தி பயங்கர கோபமாக இருக்காங்க. அதே சமயம் ராசாத்திக்கு இந்த 2 குடும்பமும் ஒன்றும் சேரவே கூடாது, அதாவது மஞ்சமலையும் மாயாண்டியும் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அடிதடியிலே இவங்க 2 பேரும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அதாவது சுடலோட ஒய்ஃப் ராசாத்தியும் நினைப்பாங்க. ஸோ அது நடக்கலையே, நமக்கு இப்படி ஒரு தண்டனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ராசாத்தி பயங்கர கடுப்பாக மஞ்சமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லதுன்னு நினச்சா தானே நல்லது நடக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி சுடலையாலையும் கூட, அதாவது ராசாத்தி இவங்க 2 பேரால் தான் நம்ம மாயாண்டியும் மஞ்சமலையும் எதிரும் புதிருமா இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு வேளை இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக மஞ்சமலையும் மாயாண்டியும் முதல்ல எந்த அளவுக்கு க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருந்தாங்களோ இப்போவுமே அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு அவங்க கண்டினியூவில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ சுடலையால் தான் நிறைய விஷயம் நடந்துருச்சு.
ஸோ சில விஷயத்தினால சூழ்நிலை காரணமாக இவங்க 2 பேரும் இன்றைக்கி எதிரிங்களாக இருக்காங்க. ஸோ மாயாண்டிக்கு 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணுன்னு அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இருக்குது. மாயாண்டி நினைக்கிறது நடக்கணும், இந்த ராசாத்தி நினைக்கிறது நடக்கவே கூடாது. ராசாத்தி தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனையை அந்த கருப்புசாமி கொடுத்துடணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இப்போ ராசாத்தி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு மஞ்சமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற ராசாத்தி, நான் உன்னை அடிச்சேனா? எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுடலை இருந்துட்டு, என்ன மச்சான் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லாதீங்க, வேணும்னே தான் எங்கள் 2 பேரையும் போட்டு நீங்கள் அடின்னு அடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உடனே மஞ்சமலை இருந்துட்டு, எங்கள் பாரியா சுடலை, சத்தியமாக எனக்கு எந்த ஒரு நினைவுமே இல்லையா, உங்கள் 2 பேரையும் அடிச்சுன்றதுவே இப்போ தான் எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும், ஏதோ நான் தெரியாமல் அடிச்சிருப்பேன் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரியும் கேட்குறாங்க. ஸோ ராசாத்தி இருந்துட்டு, சரி விடுங்கண்ணே, நீங்களாக தெரிஞ்சு அடிச்சிங்க, சாமி தானே உங்கள் மேலே வந்திருக்கு, சாமிக்கு தான் எங்களை பிடிக்கல போல், நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரிங்கிற ராசாத்தியும் சுடலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனை அந்த கடவுளே கொடுத்துருவாரு அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லதை விதைச்சா நல்லதே அறுவடை செய்யலான்ற மாதிரி தான். இப்போது இங்கே மஞ்சமலையுமே சரி வாங்க அப்படி சொல்லிட்டு மஞ்சமலை வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ எங்கள் ராசாத்தி இருந்துட்டு, என் அண்ணன் நம்ம 2 பேரையும் எப்படி போட்டு அடித்தாரு, அதுக்கான தண்டனையை அவருக்கு கொடுத்தே ஆகணும், அண்ணனை ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜெயிலில் வைக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டீங்க நம்ம சுடலை இருந்துட்டு, என்ன ராசாத்தி, மஞ்சமலை உன் அண்ணனவே ஜெயிலில் வைக்கிறியா என்ன, யாராக இருந்தால் என்ன, என்னையும் உன்னையும் அடித்து கொடுமைப்படுத்தினார்ல, அதுக்கான தண்டனை அண்ணன் அனுபவிக்க வேண்டாவா, நம்மளால் நேரடியாக எதுவும் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அண்ணனை போலீஸ் பிடிச்சி கொண்டு போயிட்டு ஒரு வாரம் ஜெயிலில் வைக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம ஜாமீன் அது இதுன்னு போட்டு அண்ணனை வெளியே கொண்டு வந்துடுவோம், கொஞ்ச நாளைக்கு களி சாப்பிட்டுட்டோம், போலீஸ்கிட்ட அடி வாங்கட்டும் அப்படி சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ சுடலை இருந்துட்டு, அவ்வளோ மஞ்சமாலியோட தங்கச்சி ராசாத்தியே இப்படி ஒரு பிளான் பண்ணுறப்போ நம்ம ஏன் ராசாத்தி கொடுக்க இருக்கக்கூடாது, ராசாத்தி எது சொன்னாலும் நம்ம ஆமாம் ஜாமி தானே போடணும், சரி ராசாத்தி நீ சொல்கிறதுமே எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம மஞ்சமாலியை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு. ஸோ மஞ்சமாலை கடைசி நிமிஷத்தில் மாயாண்டியோட ஃபங்க்ஷனில் கலந்துக்காமல் அவங்கள அவமானப்படுத்தணும் ஊர் முன்னாடி அப்படின்றது தான் அவங்களோட பிளானு. ஸோ இது எல்லாத்தையுமே ராசாத்தி சுடலை இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் தான். ஸோ ராசாத்திக்கு ஒரு நிமிஷம் மாயாண்டியை பழி வாங்கணுன்ற எண்ணம் போய் மஞ்சமலையை பழி வாங்கணும், தன்னை அடித்தவங்கள அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானில் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போது இங்கே இது நம்ம ராசாத்தி இருந்துட்டு சுடலைக்கிட்ட, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சு முடிச்சிரியா அப்படி சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சுடலை வந்து ராசாத்தி சொன்ன மாதிரி ஒரு கோட்ரு வாங்கிட்டு போயிட்டு இங்கே நம்ம மஞ்சமலைக்கிட்ட கொடுக்குறாங்க. மச்சான் வா மச்சான் அப்படி ஓரமாக உட்காந்து ஒரே ஒரு பெக்கு போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எங்கள் மஞ்சமலை இருந்துட்டு, எங்கள் பாரு சுடலை, இப்போல்லாம் எதுவுமே வேண்டாம், ஏன்னா கடைசி நிமிஷத்தில் ஃபங்க்ஷன் நடக்கிற டைமில் இங்கே நான் பூங்குடி நீ நானுன்னு யாருமே இங்கே இருக்கக்கூடாது, அந்த மாயாண்டி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும், அந்த அவமானத்தில் அவன் தூக்கில் தொங்கணும், அதனால் நான் கரெக்டாக இப்போ இருக்கணும், குடித்தேன் அப்படின்னா கொஞ்சம் நிலமை தடுமாறி பிளானு சொதப்புனாலும் சொதப்பிடும் சுடலை அப்படி சொல்லிட்டு உடனே சுடலை இருந்துட்டு, ராசாத்தி சொன்னதை எப்படியாவது நம்ம நிறைவேற்றிடணும் அப்படின்றதுக்காக, இங்கே பாரு மச்சான் அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம், நம்ம கோட்ரு போட்டோம் அப்படின்னா தான் ஸ்டடியாகவே இருப்போம், இந்த காரியத்தை நம்ம சக்ஸஸாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ஃபெக்கை போட்டே ஆகணும், இந்தா மச்சான் அடி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ராவாவாக அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ சரக்கை பார்த்ததுமே இங்கே நம்ம மஞ்சமலைக்கு அப்படியே மனசு மாறிடுது, ஏன்னா சரக்குனா அவ்வளோ ஒரு இஷ்டம் இல்லையா மஞ்சமலைக்கு. ஸோ அதையுமே வாங்கி நல்லா தலைக்கேற வரைக்கும் நல்லா மட்டை ஆகிற வரைக்கும் நல்லா குடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே சுடலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ராசாத்தி சொன்ன மாதிரி இங்கே ஏற்றி விடுறாங்க. யாருக்கு, மஞ்சமலைக்கிட்ட. மச்சான் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மச்சான், அந்த அழகர் என்ன பண்ணான் தெரியுமா அப்படி சொல்லிட்டு. என்ன சுடலை சொல்கிற? ஆமாம் மச்சான், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு கூட தெரியல மச்சான் அப்படி சொல்லிட்டு
என்ன விஷயம்னு சுடலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் ராசாத்தி சொன்ன பிளானை இந்த சுடலை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். இல்லை மச்சான், நான் அந்த பக்கம் போனேன். அங்கே அந்த அழகரு பூங்கொடியை பிடிச்சி எப்படி திட்டுறான் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் பூங்கொடி எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட பூங்கொடி பிள்ளை எதுவுமே சொல்கிறதில்ல. பாவம் அந்த பிள்ளை அந்த அழகர்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுது மச்சான். இதை கேட்டீங்க நம்ம மஞ்சமாலைக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. தன்னோட பிள்ளை பூங்கொடி அப்படின்னா நம்ம மஞ்சமாலைக்கு அளவு கடந்த பாசம், அன்பு எல்லாமே நிறைஞ்சு இருக்குது. ஸோ நம்ம மஞ்சமாலை வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மச்சான், அது மட்டும் இல்லை, பூங்கொடியை ஒரு அரைஞ்சிட்டான். அப்போ கூட பூங்கொடி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்குது. பாவம் பூங்கொடி தைரியமான பிள்ளை தான், ஆனால் ஏன் இப்படி பதுங்கி நிற்குதுன்னு எனக்கு தெரியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சுடலை, அந்த அழகரு பூங்கொடி அடித்தானா? உண்மையாக சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக பூங்கொடி அப்படியெல்லாம் நிற்கிற பொண்ணு கிடையவே கிடையாதே, என் பிள்ளை சிங்கக்குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னன்னு தெரியல மச்சான், இதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பூங்கொடிய ஒரு மாதிரி தகாத வார்த்தையிலெல்லாம் தப்பாக பேசிட்டான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடலை 1க்கு 2 ஏற்றி விடுறாங்க. ஸோ எங்கள் மஞ்சமாலைக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஸோ தன்னோட பிள்ளையவே இப்படி அசிங்கப்படுத்தி கெட்ட கெட்ட வார்த்தையில் கேட்குறான். இப்போது மஞ்சமாலை இங்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அந்த கோவம் வந்து அப்படியே முகத்தில் தெரியுது. உடனே சுடலை இருந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி இந்த மஞ்சமாலைக்கு நல்லாவே கோவம் வருது. இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இந்த அழகரை குத்தி கொலை செய்ய சொல்லுவோம். அந்த அளவுக்கு இவனை ஏற்றி விடணும். அப்போ தான் கொலை கேஸில் இந்த மஞ்சமாலை ஜெயிலுக்கு போவான் அப்படி சொல்லிட்டு எங்கள் சுடலை வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே சுடலை இருந்துட்டு இங்கே பாரு மச்சான், அந்த அழகரை சும்மாவே விடக்கூடாது. என்ன பூங்கொடி என்ன அந்த அழகரை பிடிச்சியா கல்யாணம் பண்ணி போச்சு? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போச்சா, இல்லை நம்மளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோமா? இல்லை பழி வாங்கிறதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். நம்ம பிள்ளை ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அழகர்கிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்கிறதுக்கு பேசாமல் அந்த அழகரை குத்தி கொலை பண்ணிட்டா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நம்மளும் பழி வாங்கினது, அதாவது இந்த குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம பிள்ளை பூங்கொடியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடலை என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால இங்கே நம்ம மஞ்சமாலைக்கு கரெக்டு சுடலை, நீ சொல்கிறது தான் கரெக்டு. ஏன் புள்ள பூங்கொடி அந்த அழகர்கிட்டலாம் எதுக்காக கஷ்டப்படணும்? இத்தனை நாளாக அந்த குடும்பத்தை நம்ம எதிரியாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே மாயாண்டி குடும்பமே கதறி கண் கலங்கும்ல. நீ சொல்கிற பிளானு கரெக்டு தான், இதே மாதிரி நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மஞ்சமலை இருந்துட்டு பயங்கர கோவத்தோட கத்தி எடுத்துக்கிட்டு இங்கே அழகர்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம சுடலைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே ராசாத்தி கிட்ட போயிட்டு, ராசாத்தி நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மஞ்சமலை இருந்துட்டு உடனே எங்கள் அழகர்கிட்ட போயிட்டு கத்தியோடு நிற்கிறாங்க. அழகருக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவர் கத்தியோடு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் பொண்ணவே கொடுமைப்படுத்துறியா? என் உயிருக்கும் மேலாக நினைக்கிறது என் பொண்ணை மட்டும்தான். என் பொண்ணை அவமானப்படுத்தி அசிங்கமான வார்த்தைகளால் பேசி அவளை காயப்படுத்துறியா? நீ இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் இங்கே நம்ம அழகர் வயிற்ற நல்லா அப்படியே ரொம்பவே ஃபோர்ஸாக குத்திடுறாங்க. ஸோ இது பக்கத்தில் இருந்த நம்ம மீனாட்சி, மாயாண்டி இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அழகரு அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி அழுதுகிட்டே கத்திக்கிட்டு ஓடி வராங்க. உடனே ஒட்டுமொத்த குடும்பமே பார்க்குறாங்க. எங்கள் ராசாத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ நீ சொன்ன மாதிரியே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கியா? எப்படியோ நம்ம போட்ட பிளானு நல்லபடியாக சக்ஸஸாக முடிய போகுது. நம்ம நினச்ச மாதிரி யானை நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி வந்து கொஞ்சம் கூட அந்த நன்றி உணர்வு சாப்பிட்ட ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாமல் இப்படி ஒரு துரோகத்தை இங்கே நம்ம மஞ்சமலைக்கு செஞ்சுட்டாங்க. ஸோ மஞ்சமலையும் கோவத்தில் அழகரை குத்திட்டாங்க. அழகர் வழியில் ஐயோ அம்மா அப்படி சொல்லிட்டு வயிற்று மேலே கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. உடனேங்க அழகரோட தங்கச்சி, அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் நந்தினின்னு இவங்க எல்லாருமே பயங்கரமாக அப்படியே அழுதுகிட்டே ஓடி வந்து அழகரை பார்க்குறாங்க. அழகர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ மாயாண்டிக்கு ரொம்பவே பதட்டம் ஆகிடுது. மீனாட்சி இருந்துட்டு ஐயோ இந்த படுபாவி இப்படி ஒரு
ஒரு காரியத்தை பண்ணிட்டானே, ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை குத்தி கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பயங்கரமாக அழுகுறாங்க. மாயாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பேச்சு இருந்துட்டு, ஏங்க எதுக்காகங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களேங்க, என் அண்ணன் பையனோட உயிரை எடுத்துட்டீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேச்சு பயங்கரமாக கத்தி இங்கே நம்ம மஞ்சமலையோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இங்கே நம்ம அழகரை ஏற்றிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம பூங்கொடி வந்து நம்ம மஞ்சமலை கிட்ட, அப்பா என்னப்பா காரியம் பண்ணிட்டீங்க நீங்கள், எதுக்காகப்பா இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு பூங்கொடி பயங்கரமாக அழுகுறாங்க. இல்லைத்தா, உன்னை அவமானப்படுத்தின அவன், உன்னை எதிர்த்து பேசி உன்னை கஷ்டப்படுத்தின அவனை நான் உயிரோடு விடுவேனாம்மா, உன்னை எம்பிட்டெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கான், உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் கேட்டானுமே, உன்னை அசிங்கப்படுத்துகிறவனை நான் சும்மா விட மாட்டேம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடலை சொன்னது எல்லாத்தையுமே இங்கே நம்ம மஞ்சமலை பூங்கொடிக்கிட்ட சொல்லவும் பூங்கொடிக்கு பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு விஷயமெல்லாம் நடக்கவே இல்லை இல்லையா. பூங்கொடிக்கு வேணால் நம்ம மாயாண்டி குடும்பத்தில் உள்ளவங்கள அவமானப்படுத்தியிருக்குவாங்க, ஊரை கூட்டி அந்த போராட்டமெல்லாம் பண்ணி. மற்றபடி நம்ம அழகரும் சரி, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே சரி, நம்ம பூங்கொடியை எந்த விதத்துலேயும், அதாவது வார்த்தையாலும் சரி வேறு எதுனாலுமே சரி அவங்கள காயப்படுத்துறதே கிடையாது. ஸோ நம்ம பூங்கொடிக்கே ஒன்றுமே புரியல. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி அந்த அழகர் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு அவசியமே இல்லை இல்லவே இல்லைத்தா. நீ நம்ம வீட்டுக்கே வந்துருத்தா, அந்த அழகரை நான் குத்தி கொலை பண்ணிட்டேன், அவன் இனிமே அவன் உசுரோடே திரும்பி வரமாட்டான், உன்னை காயப்படுத்துகிற யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம மஞ்சமலை வந்து சொல்கிறாங்க. ஐயோ அப்பா, ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே ராசாத்தி, அதாவது மாயாண்டி ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட யாரும் போலீஸ்க்கு கால் பண்ணல. அழகருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இங்கே ராசாத்தி போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் இங்கே போலீஸ் ஜீப் வரவும் போலீஸ் ஜீப்பை பார்த்துட்டு இங்கே நம்ம அதாவது பூங்கொடி ரொம்பவே பயப்படுறாங்க. அப்பா அங்கே பாருங்கப்பா போலீஸ் வந்துட்டாங்க, ஐயோ ஏன்ப்பா இப்படி ஒரு கேவலமான புத்தியே இல்லாமல் யோசிக்காமல் இப்படி ஒரு செயலை செஞ்சீங்க, ஐயோ நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை எப்படிப்பா மீட்டு கொண்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் பூங்கொடி பயங்கரமாக அழுகுறாங்க. தா நீ கவலையப்படாதத்தா, உனக்காக இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைத்தா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தா அப்படி சொல்லிட்டு. ஐயோப்பா என்னப்பா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ ஏன் தான் இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது இங்கே ராசாத்தி இருந்துட்டு, அண்ணா என்னண்ணே கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் வந்துட்டாங்க பார்த்தீங்களாண்ணே, உடனே உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த மாயாண்டி குடும்பத்தில் உள்ளவங்க போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இன்னுமே ஏற்றி விடுறாங்க இங்கே ராசாத்தி. உடனே போலீஸ் வந்து இங்கே யாரும் மஞ்சமலை அப்படி சொல்லிட்டு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்லவும், உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், நீங்கள் பட்ட பகலில் அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு கொலையை செஞ்சுருக்கீங்க, அவர் வந்து அதாவது கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க, அவரை குத்தியிருக்கீங்க, அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும், இப்போவே நாங்கள் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் வந்திருக்கோம், ஏன்னா இப்படி பட்டப்பகலில் இத்தனை பேர் முன்னாடி இப்படி ஒரு செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இங்கே பாருங்கள் யாரை நினைச்சாலுமே உங்களை வெளியே கொண்டு வரவே முடியாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளங்க போடுறாங்க. பூங்கொடி இருந்துட்டு, தயவு செஞ்சு என் அப்பாவை விட்டுருங்க, என் அப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. என்னம்மா உன் அப்பா என்ன சின்ன குழந்தையா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிற, சாதாரண விஷயமா செஞ்சுருக்காரு, ஒரு கொலையை செஞ்சுருக்காரு, நீ என்னடானா சாதாரணமாக தெரியாமல் செஞ்சிட்டாருன்னு சொல்கிற, நாங்கள் அப்படி சாதாரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியுமா, மிகப்பெரிய தப்பு செஞ்சுருக்காரு, இதே ஒரு கொடூரம் உங்கள் வீட்டில் நடந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் வந்து கேட்குறாங்க. பூங்கொடிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்களுக்கு வார்த்தையே இல்லைன்னு கூட சொல்லலாம், என்ன பண்ணுறதுனே தெரியல, தன்னோட அப்பாவை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்க மைண்ட் செட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு இங்கே மீனாட்சி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, நந்தினியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது இங்கே நம்ம
தேவானை இருந்துட்டு மீனாட்சி கிட்ட, மதனி நான் அப்போவே சொல்லியிருந்தேன், அந்த பூங்கொடி எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அப்பத்துலேருந்து ஒவ்வொன்றுமே தப்பு தப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. போயும் போயும் அப்படி ஒரு கேடு கெட்ட பொண்ணை நமக்கு வீட்டுக்கு மருமகளாக்கி இன்றைக்கி நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அழகருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே நிம்மதியாக இருப்போமா? ஏன் உயிரோடு தான் இருப்போமா? உசுரவே விட்டுருவோமே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. எப்படியாவது அழகர் தம்பி உசுறு பொழிச்சு வந்துடணும், அழகர் தம்பியும் நந்தினியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படி சொல்லிட்டு தெய்வானை மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம மீனாட்சி, இங்கே பாருங்க மதனி, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று எடக்கு முடக்கா ஏதோ ஒன்று ஆச்சு, விபரீதமாக அவன் ஏதாவது அதாவது உயிர் பொழைச்சி வரலை அப்படின்னா அடுத்த செகண்டே நான் என் உசுரை விட்டுருவேன் மதனி அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. மதனி இப்படியெல்லாம் பேசாதீங்க மதனி, கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அழகர் தம்பி சீக்கிரமாகவே உசுறு பொழைச்சி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வான ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாயாண்டி வந்து என்னென்னமோ நினச்சாங்க. ஸோ தன்னோட 2 குடும்பமும் ஒன்று சேரும், தங்கச்சி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு மாயாண்டி அவ்வளோ ஒரு ஆசையை வச்சுருந்துருப்பார். ஆனால் கடைசி நிமிஷத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்பவே ரொம்ப 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 நொறுங்கி போயிருக்காங்க நம்ம மாயாண்டி. அழகருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீனாட்சியும் சரி, நம்ம நந்தினியும் சரி, மாயாண்டியும் சரி, 3 பேருமே அவங்க அழகர் மேலே உசுரையே வச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அழகர் உயிர் பொழிச்சு வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அழகருமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கார். உள்ளே இருக்கிற பார்ட்ஸில் எல்லாமே கத்தி வந்து பட்டிருக்கு. ஸோ இந்த காயத்தை ஆற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எது ஒன்றுமே சொல்கிறதுக்கே கஷ்டம்தான். அவர் உயிர் பொழைப்பாரா மாட்டாரான்னு கூட எங்களுக்கு உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காருன்ற மாதிரி டாக்டருமே சொல்லியிருக்காங்க. ஸோ பென்னி, நம்ம செம்புலினி இவங்க எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னும் நம்ம அழகரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுமே, டே அழகரு நீ திரும்பி வந்துடுடா, நீ இல்லாமல் நாங்கள் எப்படிடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம பென்னி இருந்துட்டு, சியா கலங்காதீங்க சியா, நீங்கள் இந்த ஊருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உங்களை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் எம்புட்டோ உதவி செஞ்சுருக்கீங்க, எம்புட்டோ நீங்கள் நல்ல பேரை காப்பாற்றி அதாவது நல்ல பேரை வச்சுருக்கீங்க, நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் செஞ்ச தர்மம் கண்டிப்பாக அழகரை காப்பாற்றும். நீங்கள் மனசொடைஞ்சிடாதீங்க சியா. கண்டிப்பாக அழகரு நாளைக்கு இந்நேரத்துக்குள்ளே அவன் கண் விழிச்சு நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசுவான் சியா. நீங்கள் மனசொடைஞ்சு போயிடாதீங்க சியா அப்படி சொல்லிட்டு பென்னி கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போது நந்தினி தெய்வானகிட்ட, அம்மா என்னம்மா அழகர் மாமாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த பூங்கொடியோட அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாமல் இப்படி கத்தியால் குத்தி அழகர் மாமாவை இந்த நிலமையில படுக்க வச்சுருக்காரே, அவரெல்லாம் நல்லா இருப்பாரா அப்படி சொல்லிட்டு நந்தினி பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா எப்படியாவது அழகர் மாமாவை காப்பாற்றிடணும்மா. அம்மா நம்ம கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது பரிகாரம் ஏதாவது வேண்டுதல் பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அழகர் மாமாவை நம்ம காப்பாற்றிடலாமா. அம்மா எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே தெய்வான இருந்துட்டு, நந்தினி எதுக்காகடி இதுக்கெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க, பாடி நம்ம போயிட்டு அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இங்கே தெய்வானையும் நம்ம நந்தினியும் அழகர் உயிர் பொழிச்சு வந்துடணுன்றதுக்காக அதாவது இந்த தீ மிதிக்கிறது, பூக்கூடை தூக்குறது, கோவிலை 108 டைம் சுற்றி வர்றது, மண் சாதம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான வேண்டுதல் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களால முடிச்ச எல்லா வேண்டுதலுமே அவங்க ஒவ்வொன்றா வரிசையாக செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இங்கே நம்ம அழகருமே பயங்கரமாக அப்படியே ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி வயிற்றில் வந்து அப்படியே கச்ச கச்சன்னு குத்தி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. டாக்டர்ஸுமே பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மாயாண்டி டாக்டர் வந்து பார்த்து, அது எம்பிட்டு வேணாலும் செலவாகட்டும், என் பிள்ளைய மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க, என் மொத்த சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய உசுறு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. பென்னிக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குவோம், அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம அழகருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அழகர் வந்து நல்லபடியாக திரும்ப வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம்
பூங்கொடியுமே அழகரை பார்க்கறதுக்காக ஒரு பக்கம் மஞ்சமாலையே போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அழகரை பார்க்கறதுக்காக பூங்கொடி ஓடோடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்ததுமே மீனாட்சி அழகரை பார்க்கவே விடலை. என் பிள்ளைய பார்க்கறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை, இன்னையோட இந்த நிமிஷத்தோட என் பிள்ளைக்கும் உனக்குமான உறவு எப்போவோ முடிஞ்சு போயிடுச்சு. உன் அப்பன் என் பிள்ளைய கொல்றதுக்கு கூட தயங்கலை. இப்படி ஒரு நீங்கள் கீழ்த்தரமான கேடுகெட்ட குடும்பமா? ஐயோ கடவுளே, உங்களால் தான் இப்போ என் பிள்ளை இந்த நிலமையில இருக்கான். கடவுளே, இங்கே பாருடி, இனிமே நீ எங்கள் வீட்டு பக்கமோ இல்லை எங்கள் முகத்துலேயே முழிச்ச அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேற. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகட்டும், உங்கள் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. இப்போ பூங்கொடி இருந்துட்டு இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு நான் அவரை பார்க்க விடுங்க, இது வந்து யதார்த்தமாக நடந்தது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வர